வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நண்பும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய வன்முறை எதுவென்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றையும் சொல்வார்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட மிக கொடூரமான ஒரு உளவியல் ரீதியான வன்முறை என்பது மனிதர்களை இழி சொற்களால் வதைப்பதாகும். இத்தகைய இழி சொற்களால் வதைப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஆறாத காயங்களை அவர்கள் மனதில் ஏற்படுத்தி விடுகிறார்கள். புல்லிங் என்று சொல்லக்கூடிய இந்த ஏதோ ஒரு சமூக ரீதியான காரணத்திற்காக அல்லது இயற்கை சார்ந்த காரணங்களுக்காக ஒருவரை அவமதிப்பது, இழிவுபடுத்துவது, துன்புறுத்துவது என்பது பல காரணங்களுக்காக பரவலாக இருக்கிறது. முக்கியமாக மாற்றுப்பாலினத்தவர்கள், மாற்று பாலுறவுக்காரர்கள், இவர்கள் மீதான அவமரியாதைகள் அல்லது ஒருபால் உறவுக்காரர்கள் இவர்களை இழிவுபடுத்துதல், இதெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் மிக பரவலான நோய்மைகளாக இருக்கின்றன. இதற்கு எதிரான ஒரு தினம்தான் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பிங்க், அதாவது இளஞ்சிவப்பு நிறத்திற்கான சர்வதேச தினம். இந்த அவமதிப்புகளுக்கு இந்த இளம் சிவப்பு நிறத்திற்கும் என்ன தொடர்பு? அதாவது பல தினங்கள் தற்செயலாக ஆரம்பிக்கின்றன, தற்செயலாக அவை வடிவம் பெறுகின்றன, அவை வரலாற்றில் பொருள்படுகின்றன. அப்படித்தான் இந்த தினமும் ஆரம்பமானது. கனடா நாட்டில் 2 மாணவர்கள் பிங்க் நிற சட்டை, அதாவது இளம் சிவப்பு நிற சட்டை அணிந்து வந்தபோது அது பெண்களினுடைய நிறமாக கருதப்படக்கூடிய, பெண்கள் அணியக்கூடிய ஆடையின் நிறமாக கருதக்கூடிய அந்த சட்டையை அவர்கள் அணிந்து வந்தபோது சக மாணவர்கள் அவர்களை ஒரு இழிவுபடுத்தி கேலி செய்து துன்புறுத்தினார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாணவருக்கு ஆதரவாக இருந்த மாணவர்கள் அடுத்த நாளில் அவர்கள் அனைவருமே பிங்க் நிற, அதாவது இளம் சிவப்பு நிற சட்டையை அணிந்து வந்தார்கள். இது ஒரு போராட்ட வடிவமாக தொடங்கியது. பிறகு இதுவே ஒரு சர்வதேச அளவிலான போராட்டமாகவும் அது மாறியது. ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் 2வது புதன்கிழமை இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அதாவது இந்த 9ஆம் தேதி இந்த வருடம் கொண்டாடப்படுகிறது. இதனுடைய ஒரு நோக்கம் என்பது இந்த இழிவுபடுத்துதல், அதாவது புல்லிங் என்று சொல்லக்கூடிய இந்த இழிவுபடுத்துதல் என்பது ஒரு சமூக குற்றம் என்பதை விழிப்புணர்ச்சியை நாம் ஏற்படுத்துவதும், அப்படி புல்லிங் செய்பவர்களுக்கு எதிராக நாம் மன உறுதியுடன் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் இந்த பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. நிறத்தால் சிலர் அப்படி இழிவுபடுத்தப்படுகிறார்கள், ஜாதியால் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், மதத்தால் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், உடல் குறைபாடுகளால் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், சில பாலுறவு பழக்க வழக்கங்கள் மற்றும் இயற்கையான சில மாறுபாடுகளினால் துன்புறுத்தப்படுகிறார்கள். உயரம், குள்ளம் போன்ற விஷயங்களை எல்லாம் வைத்து கூட துன்புறுத்தல்கள் நடக்கின்றன. அப்படி இழிவுபடுத்தக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை சமூகத்தில் எல்லா மட்டங்களிலும் நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எதெல்லாம் இழிவுபடுத்துதல் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியே முதலில் அவசியம். பல சமயங்களில் அதுபோன்ற இழிவுபடுத்தல்களை செய்யக்கூடியவர்கள் நான் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு செய்யவில்லை என்றோ, நான் துன்புறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்ய வேண்டும் என்றோ, அல்லது வேடிக்கைக்காக நான் செய்தேன் என்றோ சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். எல்லா விஷயங்களும் வேடிக்கையாக மாறாது, மாறாக அது சிலரை ஆழமாக காயப்படுத்தக்கூடியது. சில பொது பண்புகளின் அடிப்படையில் சிலரை வகைமைப்படுத்துவதும், அந்த வகைப்பாட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு துன்பத்தை விளைவிப்பதும் ஒரு சமூக குற்றம் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த வகையில் இன்றைய நாளில் நாம் பிங்க் நிறத்தை இழிவுபடுத்தலுக்கு எதிரான ஒரு வண்ணமாக நாம் நம்முடைய மனதில் குறித்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த தினம் உலகத்தின் பல நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எந்த ஒன்றும் எது பெரியது எது சிறியது என்பதை வெறும் உருவத்தை வைத்து தீர்மானித்துவிட முடியாது என்பதை ஒரு ஜென் புத்த மத கதை எடுத்து சொல்லும். மலை பெரியதா கடுகு பெரியதா என்று யாராவது கேள்வி கேட்டால், கேள்வி கேட்கிறவரைத்தான் நாம் வியப்பாக பார்ப்போம். இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது, இதை என்ன ஒரு கேள்வி என்று நீ கேட்கிறாய் என்று நமக்கு தோன்றும். வேண்டுமானால் ஏறத்தாழ சமமாக இருக்கிற 2 பொருள்களை ஒப்பிட்டு எது பெரியது என்றால் கொஞ்சம் நாம் நேரம் எடுத்து பார்த்து சொல்ல வேண்டியிருக்கும்.
மலைக்கும் கடுகுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இது பெரியது எது என்று கேட்கிறவனினுடைய மூளை கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறதோ என்று நமக்கு தோன்றும். ஆனால் ஜென் புத்த மத கதை இதற்கு மிக அழகாக ஒரு விடை சொல்லுகிறது. உருவத்தை வைத்து முடிவு செய்யாதீர்கள். ஒரு சீடன் குருவிடம் கேட்கிறான், மலையை கூட கடுகுக்குள் அடைத்துவிட முடியும் என்று இந்த சாஸ்திரம் சொல்லுகிறதே, இது எனக்கு உளறலாக இருக்கிறது என்று அந்த சீடன் சொல்லுகிறான். குரு சொல்கிறார், அப்படி முடிவெடுக்க வேண்டாம். அப்படி ஒரு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் ஏன் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று சிந்தித்துப்பார் என்கிறார். இல்லை குருவே, நான் சிந்தித்தேன், இது எப்படி மேரு மலையை கொண்டு வந்து கடுகுக்குள் அடக்க முடியும் என்று கேட்கிறான். சரி போகட்டும், நீ எவ்வளவு புத்தகங்கள் படித்திருக்கிறாய் என்று கேட்கிறார். ஏனென்றால் இவன் எப்போதும் படித்து கொண்டே இருக்கிறவன், படிப்பில் மாறாத காதல் உடையவன், எப்போதும் படிப்பான். எவ்வளவு புத்தகம் என்று என்னால் எண்ணிக்கையை சரியாக சொல்ல முடியவில்லை. ஒரு 10,000 புத்தகங்களாவது படித்திருப்பேன். அப்படியா, சரி, இன்னமும் படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா என்று குரு கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் சாகும் வரை, என் கடைசி மூச்சு இருக்கிற வரை படித்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் குருவே. எனக்கு படிப்பின் மீது அப்படி ஒரு ஆர்வம் இருக்கிறது. நல்லது, மிகப்பெரிய செய்தி. 10,000 புத்தகங்களை படித்திருக்கிறாயே, அதில் எல்லா செய்திகளும் நினைவிருக்குமா? எல்லா செய்திகளும் நினைவிருக்காது. ஆனாலும் மிக பெரும்பான்மையான செய்திகள் என் மூளைக்குள் இருக்கின்றன என்று அவன் சொல்லுகிற போது குரு சிரிக்கிறார். ஒரு விடையை நீயே உன்னை அறியாமல் சொன்னாய்ப்பார் என்கிறார். என்ன என்கிறான் அவன்? 10,000 புத்தகங்கள், அந்த 10,000 புத்தகங்களை படித்து அதில் பெரும்பாலானவற்றை உள்வாங்கி இருக்கிறாய். இன்னும் படிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறாய். உள்வாங்கி எல்லாவற்றையும் எங்கே வைத்திருக்கிறேன் என்பதையும் நீயே சொன்னாய். அவற்றுள் பெரும்பாலான செய்திகளை என் மூளைக்குள் வைத்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறாயே, மூளை எவ்வளவு பெரியது என்று கேட்டார். 10,000 புத்தகங்களில் இருக்கிற செய்திகள் எவ்வளவு பெரியவை, அதுவும் 10,000 பக்கங்கள் என்று அதை நாம் பார்க்கக்கூடாது. கிரேக்கத்தின் வரலாறு என்று சொன்னால் கிரேக்கத்தின் வரலாறு எத்தனை நூற்றாண்டுகளை கொண்டது. தமிழ்நாட்டின் வரலாறு இரும்பு காலத்திலேயே தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் 5300 ஆண்டுகளுக்கு முந்தியது. இவை அவ்வளவையும் இத்தனை ஆண்டுகால செய்திகளை இத்தனை பக்கங்களில் எழுதப்பட்டிருப்பதை நீ உன் மூளைக்குள் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, இத்தனை செய்திகளை உன் மூளைக்குள் அடக்கிவிட முடியுமானால் அந்த பெரிய மலையை இந்த கடுகுக்குள் அடக்கிவிட முடியாதா என்று அவர் கேட்கிற போது இவன் சொல்லுகிறான், இது ஒரு குறியீடு, இதை ஒப்பிட முடியுமா என்று கேட்கிறான். அந்த குருநாதர் சொல்லுகிறார், அதுவும் ஒரு ஒப்பீடு தான். நீ என்ன நினைத்து கொள்ளக்கூடாது, அப்படியே மலையை நுறுக்கி கடுகுக்குள் வைப்பதாக நினைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார். இது ஒரு குறியீடு தான். மிக பெரியவற்றை கூட சிறிய அளவில் சுருக்கி வைத்து கொள்ள முடியும். நாம் எடுத்துக்கொள்ளுகிற இந்த கூட்டு மாத்திரைகள், கேப்சூல் என்று சொல்லுகிறோமே, அது ஒரு சின்ன கூடு. அதற்குள் எவ்வளவோ மருந்துகள் உள்ளடங்கி இருக்கின்றன என்பது தானே உண்மை. இவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் இன்னொரு விதமாக பார்த்தால், ஒரு பனிக்காலத்தில் ஒரு இலையில் ஒரு பனித்துளி இருக்கிறது. அந்த பனித்துளியை கவனித்து பாருங்கள். அது ஒரு மலை அடிவாரத்திலே இருக்கிற பனித்துளி என்றால் அந்த பனித்துளிக்குள் எங்கோ இருக்கிற ஒரு மலையின் உருவம் தெரியும். எனவே இது வெறும் குறியீடு தான். மிகப்பெரிய அளவில் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பதில்லை. சுருக்கி வைத்து கொள்ளுகிற போது அதனுடைய வீரியம் கூடுதலாக இருக்கும். இதுதான் பின்னால் வந்த அணுவின் தத்துவம் என்பதை எண்ணி பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி
நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அதுமாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5 வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிகவும் மிகவும் முக்கியம்.
உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.